நெத்திலி மீன் வந்து சேர்த்துற வேண்டியதான். ஆனா வெஜ் மீன் குழம்பு. பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் மாதிரி இருக்கு பாருங்க. வாழைப்பூ வச்சு வாழைப்பூ பக்கோடா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்றத பாக்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது. எல்லாத்துக்கும் ஆள் வந்துட்டா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீனே இல்லாத ஒரு மீன் குழம்பு வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனே இல்லாம மீன் குழம்பா? சரி பார்க்கலாம். அப்ப வெஜ் தான் செய்ய போறேன். ஆமாப்பா, சைவ மீன் குழம்பு வந்து வைக்க போறேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா PPL ஃபைனல் மேட்ச் இருக்கு. அதுக்காக வந்து போலான்னு ஆர்வமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்குதான் வந்து லாஸ்ட், அதோட அடுத்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்கும். சோ அதனால ஜாலியா வந்து போறோம். இன்னைக்கு யார் யாருக்கு டீம் மேட்ச்? இன்னைக்கு வந்து வில்லியனூர் மொஹித் கிங்ஸ்க்கும் மாஹி டீமுக்கும் மேட்ச். நான் லாஸ்ட் டைம் போகும்போது மாஹி டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வில்லியனூர் டீம் விளையாடி நான் பார்த்தது இல்ல. போய் பாக்கலாம். ஓகே சரி பார்க்கலாம். வில்லியனூர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாஹி டீம் சூப்பரா விளையாடுனாங்க. ஒரே 6 தான் அடிச்சது, பூரா 6. 5 நிமிஷத்துல ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. 87 ரன் தான். அப்ப ஈஸியா தான் அடிப்பாங்க. இன்னைக்கு பாப்போம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் இல்லாத மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். சைந்தா என்ன மீன் குழம்புன்னு சொல்லிட்டு வாழைப்பூ ரெடி பண்ணிட்டு இருக்க? மீன் இல்லாத மீன் குழம்பு சொன்னல. ஆமா, இன்னைக்கு வாழைப்பூ வச்சுதான் நம்ம சைவ மீன் குழம்பு வந்து பண்ண போறோம். வாழைப்பூ வந்து நெத்திலி மீன் மாதிரி, நெத்திலி மீன் போட்டா எந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி வந்து நெத்திலி மீன் குழம்பு மாதிரி பண்ண போறோம். மாமா ஊருக்கு போயிருந்தல. உங்க தாய் மாமா குத்தாரா? சரி. அதுல காஞ்சி பூலாம் பறிச்சு விளையாடி நினைறாங்க. விளையாட்டோம். நம்ம உள்ள இருக்க பூ மட்டும் எடுத்து செய்யலாம். ஓகே சரி ஓகே. வாழைப்பூ வந்து கொடுத்து 2 நாள் ஆகிடுச்சு. கலரே மாறிடுச்சு பாரு. வண்டி டிக்கில வச்சு எடுத்துட்டு வந்தேன்னா டிக்கில இருந்து எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மறந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து எடுத்துட்டு வந்தேனே. அதனால கொஞ்சம் கலரா ஆயிடுச்சு. இப்ப வாழைப்பூலாம் கூட்டனா அன்னைக்கே வந்து செஞ்சா நல்லா வெள்ளையா இருக்கும். இது ஒன்னும் பிரச்சனை இல்ல, செஞ்சிருவான். கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பொரியல் சூப்பரா இருக்கும். வாழைப்பூ வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பிடலாம் வாழைப்பூ. சாப்பிடலாம். கேர்ள்ஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. நல்லதுன்னா நல்லது. அது எந்த தானே காட்ட வேண்டியதுதான். பொருள் ஒண்ணு கூட விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது எடுத்து போட்டு கரண்டி வச்சு விளையாடிட்டு இருக்கா. என்ன சேட்டா? இவளுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் போட்டு நல்லா கபோர்ட் போட்டு வைக்கணும், எதுவுமே எடுக்காத அளவுக்கு. ஊட்டி ஒரு ஊட்டி. கரண்டி சூப்பர் சூப்பர். அப்பா கூட்டுறியா? வா 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 வா. சூப்பர். எதுவுமே சமைக்கல, சும்மா ஊட்டி விட்டுறாரு. குட்டி பசங்க எல்லாருமே இந்த மாதிரிதான் குட்டி குட்டி பாத்திரம் வச்சு அவங்க சமைச்சு எல்லாருக்கும் வந்து ஊட்டி ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரிதான் விளையாடுறாரு. பண்ணிட்டாரு, கரண்டி விட்டு கிண்டி ஊட்டி விடுறாரு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமைக்கிற பொம்மை எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும் நிறைய. அப்பதான் விளையாடிட்டு இருப்பான். இப்ப வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாழைப்பூ வச்சு குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்ப 65 எல்லாம் இப்படி பொரிப்போம், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இதுல பெரிய பெரிய பூவா இருக்குல்ல, அது மாதிரி பூ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். இப்ப நெத்திலி மீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். அதான் இதான் நெத்திலி மீன். நெத்திலி மீனா நினைச்சுக்கணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாழைப்பூ பொரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 65 பவுடர் வந்து நம்ம சேர்க்கலாம். இப்ப நம்ம நார்மலா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதா 65 மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்து பிளைனா இதை பொரிச்சு நம்ம குழம்புல தானே போட போறோம். அதனால மீன் குழம்புல 65 மசாலா போட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காதுல்ல. அதனால 65 மசாலா கட் பண்ணி நம்ம வீட்டு மசாலாவை வந்து சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்ப வாழைப்பூலே வந்து பாத்தீங்கன்னா அலசி எடுத்துருக்கோம்ல, தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதனால ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா, தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தண்ணி தெளிக்காத, லைட்டா தெளி. கரெக்டா இருக்கும். பஜ்ஜி மாவு மாரி மாவு அப்புறம் ஒட்டத்தால. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வாழைப்பூ மேல நம்ம மாவு சேர்த்தாலே அதெல்லாம் ஒரு லைட்டா ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிருக்கு. இப்ப வந்து எண்ணெயும் இங்க காய வச்சிருக்கேன், அழகா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி ஃப்ரை மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஆமா,
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து தனியா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. அது வளைஞ்சு போயிடும் நம்ம கொஞ்சம் குக் ஆகாம எடுத்தா. இது மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? நான் வந்து வாழைப்பூயும் வாழைப்பூ பக்கோடா மாதிரி பண்ண போறேன். சூப்பரா இருக்கும் சாப்பிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வாழைப்பூ தனித்தனியா பொரிச்சு வச்சிருக்கேன். சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்னமா சவுண்ட் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் எல்லாம் போட்டு சூப்பரா வாழைப்பூ பக்கோடா வந்து பண்ணிருக்கேன். வாழைப்பூ வச்சு வாழைப்பூ பக்கோடா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. வா கடிச்சு சாப்பிடு. சூப்பர். வாழைப்பூ பக்கோடாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்த்தேன் இல்லையா, அந்த மசாலா கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி ஆமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா. அவர் பாரு டான்ஸ் ஆடு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கிச்சன்லயே ஓ பிள்ளகா சாங் டான்ஸ் ஆடுறாரு. ஜெஸ்டா நீ ஆடுறியா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைவ மீன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு சட்டியில தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். மண் சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து பாத்தீங்கன்னா பொரியுது. அதுல வெந்தயம் நான் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த உடனே பூண்டு எம்மா தூரத்துல இருந்து எட்டி எட்டி போடுறாப்பா. பாப்பா இருக்கல்ல. சரி சரி. விளையாடுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. விளையாடுறதுக்கு ஆள் வந்துட்டா போதும். விளையாடுறதுக்கு ஆள் வந்து எப்படி கத்துற பத்தியாவ எப்படி ஒண்ணு தெரியுமா அண்ணா வெங்காயம் சேர்த்து. ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் சாதம் உள்ள போட்டேன்னா சாப்பாடே வெந்துருச்சு. வடிக்கலாம். சாப்பாடு வடிச்சிரு. ஆமா எப்படி செய்யணும் பாரு கடை கடைன்னு. என்ன மூணாவது ரெசிபி பண்ணிட்டேன். சரி சரி. இங்க வந்து வாழைப்பூ பொரிச்சு வச்சிருக்கேன். வாழைப்பூ பக்கோடா போட்டிருக்கேன். சாப்பாடும் வடிச்சிட்டேன். இந்த குழம்புமே ரெடி ஆகிருக்கு. சரி சரி. இப்ப குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சது. ஆமா தக்காளி குழம்பு போடுறது. மீன் குழம்புக்கு புளி மட்டும் கரைக்கிறேன். மீனை காணோம். மீன் அந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே செய்தா. எனக்கு என்ன சிரிப்பது? சிரிக்கிறது சிரிக்கிறது எப்படி சிரிச்சு கேட்டேன். எப்படி சிரிப்பா ஜெசிதா? வேணும்னே சிரிக்கிறது. ஆமா நான் ரீல்ஸ் டான்ஸ் எல்லாம் என்ன வச்சுக்கேன் படிக்கிட்டு உட்காந்து அவர் சிரிப்பாரு. அது கைய வேற இங்க வாயில வச்சுக்காரு. நக்கலா சிரிக்கிறது. தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்ப புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஊத்திக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் உப்பும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்தாச்சு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கிறோம் ஒரு வேலைக்கு மட்டும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல் மீன் போட்டாதான் அது மீன் குழம்பு. இதெல்லாம் சும்மா பேருக்கு ஒரு மீன் குழம்பு. அதனால ஒரு வேலைக்கு இப்ப சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கட்டும். அவர் பேர் நாக்கு காட்டுற பேரு நம்ம டேஸ்ட் வைக்கலாம். எப்படி இதா எல்லாத்துக்கும் நம்ம குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொதிக்குது. இப்ப நம்ம வந்து பொரிச்சு வச்ச வாழைப்பூ வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை சேர்த்துடலாம். ஆமா நெத்திலி மீன். ஆமா சார் நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். இதுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மீன் போட்டுனா இது வந்து மீன் குழம்பு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி நல்லா அழகா வைப்பாங்க. நான் தேங்காய் அரைச்சு ஊத்தி இது வரைக்கும் மீன் குழம்புல தேங்காவே அரைச்சு ஊத்த மாட்டோம். ஆமா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னே தெரியல. மீன் குழம்புல வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாக்கணும் நல்லா இருக்கா இல்லன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வாழைப்பூ வந்து போட்டுடலாம். நம்ம நெத்திலி மீனை வந்து சேர்த்துட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே சேர்த்துறேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை மட்டும் இல்ல பேபி. சரிதா சூப்பரான வெஜ் மீன் குழம்பு. வாவ் பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு நெத்திலி மீன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. அச்சு அசல் நெத்திலி மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கு.
வெஜிடேரியன்லயே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. இப்போ வந்து சைவ மீன் வறுவல்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா அழகா ரவுண்ட் மீன் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலாக்கா பிஞ்சு இருக்குல்ல, அந்த பலாக்கா பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு மாதிரி வச்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மாதிரியே இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சிருக்கேன், செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரியே மீன் குழம்பு இப்ப நார்மலா வந்து வஞ்சர மீன்லாம் ரவுண்ட் ரவுண்டா வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாசி பருப்பு பச்சை பயிர் இருக்குல்ல, முழு பச்சை பயிர் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அவிச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது செய்வாங்க. அது மீன் குழம்பு மீன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். நான்வெஜ் மாதிரியே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்லயுமே நிறைய கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைவ நெத்திலி மீன் குழம்பு. சைவ நெத்திலி மீன் குழம்பு பாக்குறதுக்கு மீன் குழம்பு மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம சாப்பிடலாமா? ஓகே. இந்த குழம்புக்கு ஒரிஜினலா என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ குழம்புன்னு சொல்றேன், இல்லன்னா வாழைப்பூ 65 குழம்பு, பக்கோடா குழம்பு சொல்லலாம். ஏன்னா கார குழம்பு மாதிரியே வச்சுட்டு பகோடா போடுவாங்க. ஆமா, பக்கோடா குழம்பு, பக்கோடா குழம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இது ஏதோ ஒரு குழம்பு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புன்னு சொல்லிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகும் பாரு குழம்பு போச்சுன்னா இது மண் சட்டில வச்சா. மண் சட்டி, ஆமா, அது சூடு இருந்துட்டே இருக்கும். சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு மேட்ச் பார்க்க வந்து ஈவினிங் போறோம். யாரெல்லாம் மேட்ச் பார்க்க வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் நடக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஃபைனல் மேட்ச் போய் பார்க்கலாம்னு கிளம்பி இருக்கோம். ஒரே ஒரு மேட்சுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு மேட்சுக்கு நாங்க போனோம். மழையில மாட்டிட்டோம். ஆமா, இடி மின்னலோட செம்ம மழை. மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப போனோம். அதோட இப்ப வந்து ஃபைனல் மேட்சுக்கு போறோம். அதுக்கப்புறம் எப்ப நடக்குமோ தெரியல சார். அடுத்த வருஷம் தான் இதோட. ஆமா, ஃபைனல் மேட்ச பாத்துலாம் சொல்லிட்டு நீங்க கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா போலாமா? பாப்பா நான் எங்களுக்கு முன்னாடியே கீழே போய் வெயிட் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவளை தூக்கிட்டு அப்படியே போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மேட்ச் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். நான் 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. 3rd டைம் வந்து வரேன். எவ்வளவு பைக் வந்து நிக்குது பாருங்க. இன்னைக்கு சரியான கூட்டம் நினைக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் தெரியல, பாப்போம். சீட்டு கிடைக்கல, நின்னுக்கலாம். ஆமா, எக்கச்சக்கமான பேர் வந்துட்டே இருக்காங்க. ஜாலியா இன்னும் டைம் இப்பதான் மேட்சே ஆரம்பிக்க போகுது, அதுக்கே இவ்வளவு கூட்டம். லாஸ்ட் டைம் நம்ம பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்டா தான் வந்தாங்க. இப்ப என்ட்ரன்ஸ்ல நிறைய பேர் இப்ப ஃபுல் மேட்ச் பாக்கணும்னு வந்துட்டாங்க போல இருக்கு. ஃபைனல் மேட்ச் இல்ல, அதனால. நான் சைந்தா வரும்போது இருந்தது நம்ம கவனிக்கல. இப்ப இந்த சிலை மட்டும் வச்சிருக்காங்க போல. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சவுண்ட பாரு. உள்ள போலாமா? உள்ள போய் பாக்கலாமா? ஸ்டேடியம் உள்ள இறங்கினோடனே வந்து பாத்தீங்கன்னா செம குஷி ஆயிடுச்சு. அங்க ஸ்டேடியம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிரம்பி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உட்காரதுக்கே சீட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பார்த்தாங்க. செமையா இருந்தது. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டிஜே பாட்டு சவுண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருந்தது. இந்த வருஷம் பார்க்க மிஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து பாருங்க. செமையா நாங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரெல்லாம் கிரிக்கெட் பார்க்க வந்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு பாய். முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருந்தது. வின் பண்றத பாக்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க. சூப்பரா இருந்தது. இப்ப வந்து வின்னிங் செரிமனி நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாரு, சாம்பியனுக்கு கப்பு தர போறாங்க. நல்லா இருக்குல்ல? எந்த டீம் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல? மாஹி டீம் தான் வின் பண்ணாங்க. இல்லைன்னு ஒரு டீம் வின் பண்ணணும்னு எல்லாம் ஆர்வமா ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லா அவங்கதான் இருந்தாங்களே. ஆனா ஜெயிச்சது வந்து மாஹி டீம் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு ஹாப்பி தான்.